வணக்கம், நான் கௌரி ஹைக்கிறேன். எல்லாரும் இப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரெசிபி. இந்த ரெசிபி என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறார்கள். நிறைய நாட்களாக கேட்டிருக்கிறார்கள். இந்த ரெசிபி என்னுடைய மகளோட பர்த்டேக்கு நான் மேக் பண்ணினேன். ஆனால் இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இந்த ரெசிபியை இன்றைக்கு சுட சுட இந்த பிரியாணி ரெசிபியை உங்களுக்காக இன்றைக்கு தருகிறேன். சூப்பராக மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ரெசிபி அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. எல்லாரும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மாதிரி அழகாக இந்த பிரியாணியை நான் மேக் பண்ணியிருக்கிறேன்ன்றதை இந்த ரெசிபியில் பார்ப்போம் வாங்க. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்க. அதோடு சேர்த்து ஒனியன் டொமாட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சலாடும் போட்டிருக்கிறேன். இந்த மிகவும் சுவையான இந்த பிரியாணியை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். மிகவும் சுவையான இந்த பிரியாணியை எப்படி செய்கிறதுன்றதை இப்போது பார்ப்போமாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவை எல்லாத்தையும் இப்போ என்னென்னு பார்ப்போமாங்க. இப்போ இதில் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவை எல்லாத்தையும் ஒண்டா பார்ப்போமாங்க. இப்போ இதில் அரிசி பாருங்க, 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் எங்களுக்கு தேவையான அளவு 2 கப் இந்த கப்பால் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை 2-3 தடவைகள் நன்றாக கழுவி எடுத்துட்டு, இந்த ரைஸை கழுவி எடுத்துட்டு இந்த ரைஸுக்குள்ளே சேம் அதே கப்பால் 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த பாருங்க, இதால் 1/4 கப் தண்ணி செப்பரேட்டாக எடுத்துருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதை 6 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பேஸ்ட் ஒன்று மேக் பண்ண போகிறேன். அதுக்கு கருவேப்பிலை பாருங்கள், இவ்வளோத்துக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். 1/2 கப். இதில் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து போடுறேன். அப்புறம் பாருங்கள், இஞ்சி ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். உள்ளி ஒரு பஞ்ச் எடுத்துருக்கிறேன் பாருங்க. இவ்வளோத்தையும் சேர்த்து 2 கப்பில் இருந்து 1/4 கப் வாட்டர் செப்பரேட்டாக வச்சுருந்தேன். அந்த 1/4 கப் வாட்டரை இவைகளை அரைத்தெடுக்கிறதுக்காக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து பேஸ்ட் ஆக்கினதை பார்ப்போம்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை செப்பரேட்டாக வச்சுட்டு சிக்கன் பாருங்க 1 kg எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு உப்பும் மஞ்சள் பவுடரும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மிகுதியான ஐட்டத்தை பார்ப்போம்பாங்க. இதில் வெஜிடேபிள் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி 2 பச்சை மிளகாயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணியை குக் பண்ணுவோம்பாங்க. இந்த சட்டியை ஹீட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ இந்த நெய்யுக்குள்ளே தேவையான ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் போட போகிறோம் பாருங்கள். ஏலக்காய் 15 பீசஸ் ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். அதோடு கிராம்பு 5 பீசஸ் சேர்த்துருக்கிறேன். பேலீஃப் 2 சேர்த்துருக்கிறேன். அத்துடன் அன்னாசி பூவும் கருவாப்பட்டையும் சேர்த்துக்கொள்ளுகிறேன். அத்துடன் சாதிக்காய் 1 போட்டிருக்கிறேன். இவை எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். 2 பச்சை மிளகாய் முழுதாக போடுகிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ லைட்டாக கிளறி விடுகிறேன். இப்போ இவையெல்லாம் ஈஸியாக வதங்கி வருவதற்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வரும் மட்டும் இதை கொஞ்சம் மூடி விட்டுட்டு குக் பண்ணுவோம். இப்போ மூடி விடுகிறேன். 5 நிமிடங்கள் குக் பண்ணினதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கிறாருண்டு. பாருங்க, வெங்காயம் எப்படி இருக்கிறாருண்டு. இப்போ இந்த ஒனியன்லேருந்து அரைவாசியை கிள்ளி செப்பரேட்டாக எடுக்க போகிறேன். அதோடு இந்த பச்சை மிளகாயையும் எடுத்து வெளியில் வைக்கிறேன். அவ்வளோதான். அதோடு கொஞ்சம் வெங்காயத்தையும் கிள்ளி எடுக்கிறேன். பிரியாணிக்கு மேலே போடுறதுக்காக எடுத்து செப்பரேட்டாக வைக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் கிராம்பு பவுடர் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர் சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் சேர்த்துக்கொள்ளுகிறேன்.
1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் வந்து கிளறி விடுவோம். எண்ணெயில் வதங்கி வருவதற்காக நான் வந்து நிறையவே வந்து ஆயில் சேர்க்கறது இல்லை. என்னுடைய ஃபுட்டுகள் வந்து எப்போவுமே சேஃப்டியாக இருப்பார். 4 டேபிள் ஸ்பூன் வந்து யோகர்ட் சேர்த்துக்கொள்ளுகிறேன். அதிலும் விட கூடுதலாக உங்களுக்கு சேர்க்க விருப்பமான நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 கப் வரைக்கும் யோகர்ட் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னால். இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பழப்புளி விடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். உப்பு வந்து காணாட்டி பிறகு பார்த்துட்டு போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த சிக்கனையும் வந்து இந்த மிக்ஸோடு வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போவும் எல்லாத்தையும் வந்து ஒன்றாக கிளறி விடுகிறேன். இதுக்குள்ளே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து இந்த சிக்கனை வந்து 1 நிமிடம் வந்து மூடி போட்டு குக் பண்ண விட போகிறேன். ஒரு 5 நிமிடங்கள் குக் பண்ணினதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் வந்து இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி இந்த சிக்கனுக்குள்ளே வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட் வந்து அது எப்படி மேக் பண்ணினான்னு நான் உங்களுக்கு காட்டினான். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து இதோட சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த பேஸ்ட்டையும் வந்து அதோட சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பேஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து புதினா லீஃப் வந்து மல்லி இலை அப்படி என்ன வேணுமென்றாலும் உங்களுக்கு விருப்பமானது வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு அவையெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே எடுத்துக்கொண்டு இருக்கல, அது கனடாவில் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நான் கூடுதலாக வந்து கருவேப்பிலை மில்லியை கூட சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து மூடிட்டு குக் பண்ண விட்டேன். 5 மினிட்ஸ் கழித்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இன்னமும் வந்து கொஞ்சம் வந்து கண்டினியூ பண்ணி குக் பண்ண போகிறேன். ஒரு அட்லீஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணி சிக்கன் வேகும் மட்டும் நல்லா குக் பண்ணி வரும் மட்டும் குக் பண்ண வேணும். மறுபடியும் வந்து இந்த சிக்கனை வந்து மூடி விடுகிறேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணினதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணுகிறேன். ஒரு துளி கூட தண்ணி விடையில். அந்த தண்ணி இல்லாமல் அதே சிக்கனில் வந்து லோ ஹீட்டில் வந்து குக் பண்ண வேணும். அப்போ தான் வந்து சிக்கனும் வந்து நல்லா குக் பண்ணி வருவார். தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கல நான். இப்போ வந்து பாருங்க, 1 டீஸ்பூன் வந்து உப்பு மறுபடியும் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இந்த பிரியாணி வந்து மிகவும் வந்து சாஃப்டாகவும் உதிரியாக வர்றதுக்கு என்ன காரணம்ன்றதை இப்போ பார்ப்போமாங்க. இப்போ 6 மணித்தியாலத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ரைஸ் வந்து நான் 1/2 hour வந்து இதை குக் பண்ணுற டைமில் வந்து வெளியில் எடுத்து வச்சேன் நான். இப்போ வந்து பாருங்க, இந்த ரைஸ் வந்து இப்போ சேர்த்துக்கொள்ளுகிறேன். இந்த பிரியாணி ரைஸை 6 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்திருக்கிறேன். அதுதான் இந்த பிரியாணியின் ரகசியம். இந்த பிரியாணி வந்து சாஃப்டாக வந்ததன் காரணம். அரிசியை ஊற விடும்போது 1.25 கப் வாட்டர் வந்து சேம் கப்பால் எடுத்திருக்கிறேன். எல்லாமே சேர்த்து 2 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் மட்டும்தான். இப்போது மூடிட்டு 15 நிமிடங்கள் லோ ஹீட்டில் குக் பண்ணுறேன். 15 மினிட்ஸால் ஓப்பன் பண்ணி பாருங்க, ரைஸ் ரெடியாக இருக்காண்டு. இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு ரெடியாக வந்திருக்கிறார். இன்னும் வந்து கண்டினியூ பண்ணி லோ ஹீட்டில் ரைஸை விடுறேன். விட்டுட்டு இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து 50 கிராம் ஹஜு ஃப்ளம்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ரைஸுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த ஹஜு ஃப்ளம்ஸை வந்து ரைஸுக்கு மேலே போட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிற ஒனியனையும் பச்சை மிளகாயும் அதுக்கு மேலே போட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ இந்த பிரியாணியை வந்து ஃபாயில் பேப்பரால் மூடிட்டு அதுக்கு பிறகு வந்து அதோட மூடியால் மூட போகிறேன். மூடிட்டு தொடர்ந்தும் 15 நிமிடங்கள் குக் பண்ண போகிறேன் லோ ஹீட்டில். இப்போ வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த ஃபேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விடுகிறேன். ஆயில் வந்து நல்லா கொதித்து வந்தவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வதங்கி வர விடுகிறேன். அதுக்கப்புறமா வந்து அவிச்சு வச்சுக்கிற முட்டை பாருங்க, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இதில் 4 முட்டை எடுத்திருக்கிறேன். 4 முட்டை அவிச்சிட்டு ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன்.
இப்போ வந்து இந்த ஸ்பைசஸில் வந்து இந்த முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க இப்படி சூப்பராக வந்திருக்கார். மற்ற சைட்டுக்கும் வந்து மாற்றி விட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ரெடியாக வந்துட்டார். இப்போ இந்த முட்டை ஃப்ரையும் வந்து இறக்கி எடுக்கிறேன். இப்போ வந்து லோ ஹீட்டில் குக் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த ரைஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தம் பிரியாணி வந்து எப்படி இருக்கிறாருன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ சூப்பராக வந்திருக்கிறார். இந்த பாருங்க, இதை விட சூப்பராக வந்து ரைஸ் வந்து உதிரியாக வர்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி சூப்பரான மெத்தடில் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்து உதிரியாக வந்திருக்கிறாருண்டு. இது வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சில நேரத்தில் ரைஸை வந்து 5-6 மணித்தியாலத்துக்கு ஊற வைப்பேன். அதுக்கு பிறகு குக் பண்ணி எடுக்கிறேன். அதனால தான் இந்த ரைஸ் வந்து இப்படி வருகிறார் எனக்கு. இந்த பாருங்கள், இந்த சீக்ரெட்டான ரெசிபியை வந்து நீங்களும் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கிறாருண்டு. மிகவும் சூப்பரான மெத்தடில் வந்து வந்திருக்கிறார். இப்போ வந்து இந்த ரைஸை வந்து பிளேட்டில் போட போகிறேன். பாப்பமாங்க பிளேட்டில் போடும்போது எப்படி ரைஸ் இருக்கிறாருண்டு. இப்போ வந்து பிரியாணியை வந்து பிளேட்டில் போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. அந்த மாதிரி உதிரியாக பார்க்கவே ஆசையாக சூப்பரான மெத்தடில் வந்து பிரியாணி வந்து இப்போது ரெடி ஆகிட்டார். இந்த பிரியாணி ரெசிபி வந்து நீங்கள் எந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, வெட்டிங்காக இருந்தாலும் சரி, பர்த்டே பார்ட்டி அல்லது வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மிகவும் அருமையான மெத்தடில் வந்து இந்த ரெசிபியை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு வந்து சூப்பரான மெத்தடில் மிகவும் ஹெல்த்தியாகவும் மிகவும் வந்து டேஸ்டியாகவும் மேக் பண்ணி உள்ளேன். இப்போ வந்து முட்டை வந்து சைட் டிஷ்ஷாக மேக் பண்ணினான். அதையும் வந்து இந்த பாருங்க ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக சிக்கன் கறி ஒரு மட்டன் கறி என்ன வேணுமென்றாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ அதோடு சேர்த்து வந்து பாருங்க ஒனியனும் டொமாட்டோஸும் போட்டு சலாட் போட்டிருக்கிறேன். பிரியாணிக்கு வந்து அதுவும் வந்து தூக்கலாக இருப்பார். இன்னமும் வேறு சலாட் எல்லாம் இருக்குது பிரியாணிக்கு. நான் இன்னும் ஒரு ரெசிப்பியில் வந்து அது எல்லாத்தையும் உங்களுக்கு மேக் பண்ணி கொள்ளுறேன். இப்போது பாருங்கள் இந்த சூப்பரான பிரியாணி வந்து எப்படி இருக்கிறாருண்டு. மிகவும் அருமையாக இருக்கிறார். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறார். இந்த ரெசிப்பியை நீங்களும் வேணுமெண்டா செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி என்னுடைய கொமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் மிகவும் தாழ்மையாக நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.